நீயும் உன் மாமி நகோமியும் இந்த இடத்துக்கு இந்த நேரத்துக்கு வாங்க, கலந்து பேசி முடிவு செய்யலாம் என்று சொல்லவில்லை. ஆனால் அவளுக்கு பதிலாக அவள் சார்பில் போவாஸ் அங்கே பேசிக் கொண்டிருக்கிறான். பாருங்க, யோபுவின் புஸ்தகத்திலே 9ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்கிறது, எங்கள் இருவர் மேலும் தன் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் எங்களுக்குள் இல்லையே என்று யோபு கூறுகிறான். அவன் எந்த பாவமும் செய்யாதவனாய் இருந்தும் பிசாசானவன் கேட்டுக்கொண்டதின்படி கர்த்தர் அவனை கொடிய பருக்களால் வாதிக்க ஒப்பு கொடுத்தார். அந்த வேளையில் இதை கேள்விப்பட்ட அவன் நண்பர்கள் அவனை பார்க்க வருகிறார்கள். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது இது ஒரு நீண்ட உரையாடல். அப்போது யோபு இப்படி சொல்லுகிறான், என்னை பற்றி கடவுளிடம் சென்று பேசுவதற்கு ஒரு மத்தியஸ்தன் எங்களுக்குள் இல்லையே என்று. அந்த மத்தியஸ்தன் யார்? அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இவர் தாமே நமக்காக இன்றைக்கும் பிதாவின் இடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இன்று நமக்கு இருக்கும் இந்த மத்தியஸ்தன் அன்றைக்கு யோபுவுக்கு இல்லை. நாம் மிகுந்த கிருபை பெற்றவர்களாய் இருக்கிறோம். இப்படிப்பட்ட மத்தியஸ்தனாய்தான் போவாஸ் ரூத்திற்காக அந்த சுதந்திரவாளியுடன் பேசிக் கொண்டிருக்கிறான். நமக்கு ஒரு மத்தியஸ்தன் இருக்கிறார். அவர் நமக்காக வாதாடுகிறவராய் இருக்கிறார். உங்களை ஒடுக்க நினைக்கிற உங்கள் சத்துரு